இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். ஏன் இந்த வார்த்தை ஆகையால் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன்? அதுக்கு முந்தின வசனம், நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அப்படி நம்ம வெளிப்படணும்னா அழித்து போடப்பட வேண்டிய மாம்ச கிரியைகளை அழிச்சு போடணும். டொனால்டு ஒய்மேன் அப்படிங்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் அமெரிக்க தேசத்தில் ஒரு பெரிய பத்திரிகை செய்தியாக வந்தார். அவர் மரம் வெட்டுற வேலையை செஞ்சவர். ஒரு நாள் மரம் வெட்டிட்டு இருக்கும்போது அவரோட கூட வெட்டினவங்களாம் சீக்கிரம் போயிட்டாங்க. அவர் வெட்ட வேண்டியது இருந்ததுனால அவர் மட்டும் வெட்டிட்டு இருந்தார். எதிர்பாராத விதமாக அந்த மரம் வெட்டி சாயும் போது அவர் காலில் விழுந்துட்டு, முழங்கால கீழே விழுந்து நொறுங்கிட்டு ஹெல்ப்னு கத்துறாரு. யாருமே கிடையாது. அப்போ இங்கேருந்து வேதனையில் சாகிறத தவிர வேறு வழியே இல்லைங்கிற நிலை வந்தபோது அவர் என்ன செய்தார்னா, தன்னுடைய காலையை தரித்து கொண்டு வெட்டி எடுத்துட்டு வேகமாக பாருங்கள், அவர் ஒரு காலை கட்டிட்டு தவுண்டே வெளியே வந்துட்டார். அவர் எப்படியோ காப்பாற்றிட்டாங்க. இந்த செய்தி வெளியில் பரவுது. என்னையா நடந்தது? இது எப்படியா இவர் சாத்தியம்? தன்னுடைய காலையை வெட்டி இருக்கிறாரு, எப்படி அந்த தைரியம் வந்தது அப்படின்னு சொல்லி அவரை பேட்டி எடுக்கும்போது அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நான் வாழ விரும்பினேன். அவ்வளோதான். நான் வாழ விரும்பினதுனால தான் அதை வெட்டினேன். தெய்வ பிள்ளைகளே, நித்தியமாக நீங்கள் வாழ விரும்புகிறீங்களா? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்களா? பரலோகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களா? தேவனோடு யுகமாக வாழணுமா? அப்படின்னா இப்படி வெட்டி எரியப்பட வேண்டிய, அழிக்கப்பட வேண்டிய மாம்ச கிரியைகள் அழியணும். 2 கண்ணோட நரகத்துக்கு போகிறத காட்டிலும் ஒரு கண்ணோட பரலோகத்துக்கு வர்றது நல்லதுன்றார். 2 கையோட நரகத்துக்கு போகிறத காட்டிலும், 2 காலோடு நரகத்துக்கு போகிறத காட்டிலும் ஒரு கையோடு ஒரு காலோடு பரலோகத்துக்கு வர்றது நல்லது. ஏன் ஆண்டவர் இப்படி சொல்லிக்கிறாரு? அப்போ கையெல்லாம் வெட்டி எடுத்துறவா, கண்ணெல்லாம் பிடிக்கிறவா? இல்லை, அதனுடைய கிரியைகளை அழிச்சணும். அசுத்தமான பார்வைகள், அசுத்தமான பேச்சுக்கள், அசுத்தமான செயல்கள், அசுத்தமான நடத்தைகள் நித்திய ஜீவனை நம்மிடத்திலிருந்து பறிச்சிடக்கூடாது. பரலோகத்துக்கு போகிறத தடுத்துடக்கூடாது. நித்தியமாக தேவனோடு வாழ்கிறதுக்கு இடையூறமாக நான் வாழணும், நித்தியமாக ஆண்டவரோடு வாழணும். இந்த விருப்பம் நமக்குள்ளே இருந்தால் தான் வெட்டி எரிய வேண்டியவைகளை வெட்டி எறிவோம், அழிக்க வேண்டியவைகளை அழிப்போம். ஆகவே நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். அழிக்க வேண்டியது நம்ம தான் அழிக்கணும், அவர் அழிக்க மாட்டார். நீங்கள் தான் அந்த கிரியைகளை விட்டு விலகணும். முற்றிலும் அதற்கு தொடர்பில்லாத ஒரு வாழ்க்கை வாழ ஒப்புக் கொடுப்போம். அப்படி தீர்மானிப்போம். நித்திய ஜீவனை பெற்று நிரந்தரமாய் வாழ்வோம். பரலோக தேவனே, இதெல்லாம் நாங்கள் நடைமுறைப்படுத்த எங்களுக்கு உதவிச்சு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.